ஆசரிப்பு கூடாரம் நம்முடைய பாவங்கள் அப்படி குறுக்க வந்து நிற்கிறது. தங்க நிற நூல் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் நாம் இருப்பது. இளநீல நூல் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் வாழ்ந்திருக்கிற செயல்கள். சிவப்பு நூல் இரத்தம் சிந்துதல். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 30ஆம் அதிகாரம் வரை ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற பாத்திரங்கள், தொங்கு திரைகள், திரைச்சீலைகள் இவைகள் எப்படி செய்யப்பட்டது என்பதை குறித்து பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்துவதற்காக தங்கத்தாலும் வெண்கலத்தாலும் பாத்திரங்கள் செய்யப்பட்டன. கிண்ணிகள், அந்த பலியிடும் பொருட்களை சமைப்பதற்கான பாத்திரங்கள், அதை எடுப்பதற்கான கரண்டிகள் போன்ற இந்த மாதிரியான பொருள்கள் அதிகமாக நம் வீட்டில் வைத்திருப்பது போல அங்கு ஆசரிப்பு கூடாரத்திலும் இருந்தது. அவைகளும் தங்கத்தாலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்டவை. இப்படி இந்த மாதிரியான தேவையான பொருட்களும் அங்கு செய்யப்பட்டன. அது மட்டுமல்லாமல் திரைச்சீலை செய்யப்பட்டது. அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே ஒரு திரைச்சீலை வைக்கப்பட்டது, இரண்டையும் பிரிப்பதற்காக. அந்த திரைச்சீலை என்பது 4 விதமான நூல்களால் செய்யப்பட்டது, தங்கத்தாலும் செய்யப்பட்டது. மொத்தம் 5 விதமான நூல். அதாவது தங்க ஜரிகையினாலும், அதாவது பட்டு துணியாக இருக்கும். அது பார்ப்பதற்கு பட்டு துணி போல் நமக்கு தோன்றும். அது தங்க ஜரிகையினால் செய்யப்பட்ட ஒரு துணியாக இருந்தது. அந்த திரை எப்படி இருந்தது? அதில் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், மெல்லிய பஞ்சு நூல், பொன் நூல், தங்கத்தை நூலாக இழைத்து அது, பின்பு சிவப்பு நூல். இப்படி இந்த நிறங்களில் அந்த உள்ள நூல்களை பயன்படுத்தி அங்கு அந்த திரைச்சீலை செய்யப்பட்டது. இதன் பொருள் என்ன? இதற்கு ஆழமான அர்த்தம் உண்டு. அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. பாருங்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து ஒரு மனிதன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக வேண்டும் என்றால் இந்த திரைச்சீலையை பிரித்து அதை விலக்கி தான் செல்ல வேண்டும். திரைச்சீலை என்றாலே அது ஒரு தடை செய்கிற காரியம். அது நாம் செல்லும் பாதையில் திரைச்சீலை இருந்தால் அது நம்மை தடை செய்கிறது, இங்கே வராதே என்று அல்லவா? அதுதான் பொருள். திரைச்சீலை என்பதை நோக்கி நாம் அதை உள்ளிருப்பதை பார்க்க முடியாது, அதற்குள் பிரவேசிக்க முடியாது, அதை விலக்கினால்தான் முடியும். அந்த தடை செய்கிற அந்த பொருட்களை 4 விதமான நிறமுள்ள நூல்களை கொண்டு கர்த்தர் செய்ய சொன்னார். நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எதை சொன்னாலும் அதில் ஆழமான பலவிதமான பொருள்கள் அதில் இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் அந்த திரைச்சீலையில் பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் என்ன, அதன் பலன் என்ன என்பதை குறித்து சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதில் பலவிதமான பொருள்கள் உண்டு. அதில் ஒரு காரியத்தை, ஒரு பரிமாணத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பொன்னால் நெய்யப்பட்ட நூல், பொன் நூல், தங்கத்தை நூல் இழையாக்கி அதை அந்த திரைச்சீலையில் பயன்படுத்தினார்கள். இதை எதை குறிக்கிறது என்றால், நாம் ஏற்கனவே பார்த்தோம், தங்கம் கர்த்தருடைய மகிமையை குறிக்கிறது, புகழ்ச்சியை குறிக்கிறது, கர்த்தருக்கு புகழ்ச்சியான ஒரு காரியத்தை குறிக்கிறது. கர்த்தரை புகழ்கிற புகழ்ச்சியை குறிக்கிறது, மகிமை என்ற பொருள். இரண்டாவது, இளநீல நூல். இளநீல நூல் என்பது கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதலை குறிக்கிறது. கட்டளைகள் என்றால் கர்த்தர் என்ன சட்டம் நமக்கு கொடுத்தாலும் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் இந்த இளநீல நூல் குறிக்கிறது. அடுத்தது இரத்தாம்பர நூல். இரத்தாம்பரம் என்ற நிறம் என்பது வயலட் நிறத்தை குறிக்கிறது. இந்த நிறம், வயலட் நிறம், ரோஸ் கலர் நிறம், இவைகள் எல்லாம் கர்த்தரை அன்பு கூறுவதை குறிக்கிறது. கர்த்தரிடத்தில் அன்பு, விண்ணப்பம், இந்த பொருளை குறிக்கிறது. அடுத்தது சிவப்பு நூல், பை ரத்தம் சிந்துதலை குறிக்கிறது. அது மெல்லிய பஞ்சு நூல், அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. மெல்லிய பஞ்சு நூல் பரிசுத்தத்தை குறிக்கிறது. சரி, இந்த நூல்களால் அந்த திரைச்சீலை செய்யப்பட்டு
நமக்கு முன்பாக குறுக்கே நிற்கிறது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நாம் செல்லாதபடிக்கு. அப்படியானால் இதன் பொருள் என்னவென்றால், அந்த திரைச்சீலையில் பயன்படுத்தப்பட்ட 5 விதமான நிறமுள்ள அந்த நூல்கள் நாம் செய்ய தவறிய நற்குணங்களை குறிக்கிறது. நாம் செய்திருக்க வேண்டும், ஆனால் அதை செய்யவில்லை. அதனால் உன்னிடத்தில் இருக்கிற குற்றங்கள் இவை என்று நமக்கு குறுக்கே வந்து நிற்கிறது. அவைகள் நீக்கப்பட்டால் தான் நாம் போக முடியும். அவர்கள் நம்முடைய பாவங்கள் அப்படி குறுக்க வந்து நிற்கிறது. என்ன பாவம் என்றால், தங்க நிற நூல் எதை குறிக்கிறது? கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் நாம் இருப்பது, கர்த்தருடைய மகிமைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாமல் கர்த்தருக்கு அவப்பெயரை உண்டு பண்ணுவது. இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் மகா பரிசுத்த நிலையை அடையாதபடிக்கு குறுக்க நிற்கும். அடுத்தது இளநீல நூல். இளநீல நூல் எதை குறிக்கும் என்றால், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் வாழ்ந்திருக்கிற செயல்கள், அவைகள் குறுக்கே வந்து நிற்கிறது. அடுத்தது இரத்தாம்பர நூல். அது கர்த்தரை நாம் நேசிக்காமல், கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல், கர்த்தருக்கு முதலிடத்தை செலுத்தாமல், அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவதில் குறைவுபட்டிருக்கிறோம். அதை இந்த இரத்தாம்பர நூல் குறிக்கிறது. அதற்கு அடுத்ததாக வெண்மையான நிறம். இந்த வெண்மையான நிறம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழாமல் நம் இருதயத்தில் பாவ எண்ணங்கள், கரைகள் இருப்பதை குறிக்கிறது. குறைச்சல் அதை குறிக்கிறது. சிவப்பு நூல் எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய பாவங்கள், நாம் பாவத்தை மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆனால் அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இரத்தம் சிந்துதல். இரத்தம் சிந்துதல் நம்மிடத்தில் இருக்கிறது. இவைகள் எல்லாம் குறுக்கே வந்து நிற்கிறது. அதாவது மொத்தத்தில் பாவங்கள் என்றே சொல்லலாம். பாவம் இருக்கிறது. இந்த காரியங்கள் நமக்கு முன்பாக திரைச்சிலையாக வந்து நிற்கிறது. இந்த திரைச்சிலை என்பது எதில் இருக்கிறது என்றால், நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற இந்த சுபாவங்களை தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் உள்ள அந்த திரைச்சிலை குறிக்கிறது. ஆத்துமாவில் இந்தந்த கரைகள் இருப்பதினால் நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போக முடியாது. அதனால்தான் ஆதியிலே ஆசரிப்பு கூடாரம் கட்டிய போது மோசே ஐயாவும் ஆரோன் ஐயாவும் தவிர வேறு யாருமே அங்கு உள்ளே பிரவேசிக்கவில்லை. இவர்கள் மட்டுமே சென்றார்கள். மற்றவர்கள் யாரும் போகவில்லை. காரணம் அதுதான். அப்படியானால் இன்றைக்கு ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். இந்த திரைச்சீலை தான் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் திரையாக நின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது இந்த திரைச்சிலை தான், தேவாலயத்தில் இருந்த இந்த திரைச்சிலை தான் இரண்டாக கிழிந்தது. இதிலிருந்து தெரிய வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற பாவ சுபாவங்கள், நம்மிடத்தில் இருக்கிற கரைகள், குறைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் இந்த பூமியில் சிந்தியதினால் நாம் அவருடைய கிருபையினால் அவரை விசுவாசித்தால் நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்படும் என்பதை குறிக்கிறது. திரைச்சீலை இரண்டாக கிழிந்து விட்டது என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் உள்ளே நுழைவது சுலபம். நாம் நேராக சென்று விடலாம். இந்த திரை சுவரை உடைப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவரை விசுவாசிப்பதின் மூலம் இந்த பாவங்கள் நம்மை விட்டு போய் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் உள்ளே நுழையும்படியாக, தேவ சிங்காசனத்தில் பரலோகத்தில் நித்திய ஜீவனில் ஆண்டவருடைய சிங்காசனத்தில் போய் அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக பாக்கியத்தை பெறுகிறோம். இதுதான் இந்த திரைச்சிலையின் பொருளாக இருக்கிறது. இதே போன்ற 4 விதமான நூல்களை வைத்துதான் பிரகாரத்திற்கும் வாசஸ்தலத்தின் முகப்பு அந்த பகுதியில் தொங்குவிடப்படுகிற ஒரு தொங்கு திரை விடப்படுகிறது. அது ஆவியில், நம்முடைய ஆவியில் ஏற்படுகிற இதே பாவங்கள், இதே குறிப்பிடப்பட்ட அதே நிறங்களை கொண்ட பாவங்கள். அந்த நிறங்கள் குறிக்கிறது நம்முடைய பாவங்களையே. அந்த பாவம், அதில் என்னென்ன நிறங்கள் இருந்தன அந்த தொங்கு திரையில் என்றால், பிரகாரத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் தொங்கு திரை இருந்தது. அதில் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல் இவைகள் இருந்தன. இந்த காரியங்கள் நம்முடைய ஆவியில் பாவங்களாக இருக்கின்றன. அதை சுத்திகரிப்பதற்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது.
அதனால் நாம் அவரை விசுவாசிக்கும் போது நம் ஆவி சுத்திகரிக்கப்படுகிறது. இது முதல் நாம் ரட்சிப்படையும் போது கிடைக்கிறது. முதலில் பிரகாரத்திற்குள் நுழையும் போதே முதல் பகுதியிலேயே அங்கு ஒரு தொங்கு திரை இருக்கும், இதே நிறங்களில். அது நம்முடைய ஆவியில் ஏற்படுகிற பிரச்சனைகளை குறிக்கிறது. நம்முடைய ஆவியில் இருக்கிற அந்த பாவங்கள் தான் திரையாக வந்து நிற்கிறது. இதே 4 நிற நூல்களால் செய்யப்பட்ட தொங்கு திரை. அதனால் அந்த பாவங்கள் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்பட்டு விடுதலையாக்கப்படுகிறோம். அதை விசுவாசித்து தான் முதலில் பிரகாரத்திற்குள் வருகிறோம். அங்கு பலிபீடத்தின் அடியில் நாம் சேருகிறோம். கர்த்தருடைய ரத்தம் சிந்துதல் ஞானஸ்தானத்தை அந்த பலிபீடம் குறிக்கிறது. கழுவும் தொட்டி என்பது நம்முடைய அபிஷேகத்தை கழுவும் தொட்டி இருக்கிறது பிரகாரத்தில், அது நம்முடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. இதை இரண்டும் பெற்ற பின்புதான் நாம் உள்ளே செல்கிறோம். இப்படியாக ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒவ்வொரு விதமான பொருள் உண்டு. இது ஆராய்ந்து தேட தேவையில்லாத ஒரு பொருளோ அல்ல. இன்றைய வாழ்க்கையில், நம் தினசரி வாழ்க்கையிலும் இவைகள் நமக்கு தேவையாக இருக்கிறது. நாம் அறிய வேண்டிய காரியங்களா இருக்கிறது. வேதத்தில் இது எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கக்கூடிய எந்த விஷயங்களும் இல்லை. அவைகளெல்லாம் பரிசுத்தமானது. அது வீட்டில் இருப்பது போல குப்பைகள் அல்ல. வேதத்தில் எங்கேயும் அது பரிசுத்தமானது, அதில் குப்பைகள் இருக்காது. வேத புத்தகத்தில் இதை வேண்டாம் என்று ஒதுக்குவதற்கு எதுவுமே இல்லை. தயவு செய்து எந்த வேத பகுதியையும் ஒதுக்க வேண்டாம். எல்லாம் ஆழமான பொருள்களோடு நம் வாழ்க்கைக்கு தேவை என்றுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவைகளை ஒதுக்கி வைக்க வேண்டியது என்ன? ஏன் இப்படி அதை கவனிக்காமல் விடுகிறோம்? ஒரு சில ஆசீர்வாத வாக்குத்தத்த வசனங்களை பாதியாக படித்து கொண்டு அதையும் முதல் பகுதியை விட்டு விடுவது, ஆசீர்வாதமான அந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதையே சொல்லிக்கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம் என்று நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. இச்சைகளை தூண்டுவான். உடனே எனக்கு ஆசீர்வாதம் வந்துவிட்டது என்று சொல்வதா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. அது சோதனை. 3 அடி அகலமும் 20 அடி உயரமும் உள்ள பெரிய பெரிய பலகைகள், 20 பலகைகள் வலது புறமாகவும் 20 பலகைகள் இடது புறமாகவும், மேற்பக்கம் மேற்கு திசையில் 4 பலகைகளும், கிழக்கு திசையில் அங்கு மூலைகளுக்கு மட்டும் ஒவ்வொரு பலகையுமாக கர்த்தர் இப்படியாக ஏற்படுத்தி வைத்தார். அதன் சுவர்கள் பலகைகளாக தான் நிறுத்த வைக்கப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் வெள்ளி பூண்கள் மேல் நிறுத்தப்பட்டது. அடியில் வெள்ளி வைக்கப்பட்டிருந்தது. வெள்ளியால் செய்யப்பட்ட தாங்குகிற அந்த தூண்களை தாங்குகிற பகுதிகள் இருந்தன, பொருட்கள் இருந்தன. இப்படியாக ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் கட்டப்பட்டது. இதில் பிரகாரத்தின் வெளிப்புறம் முழுவதும் வெண்மையான பஞ்சு நூலால் செய்யப்பட்ட தொங்கு திரைகள் தொங்கியிருந்தன. இதில் அந்த தொங்கு திரைகள் எல்லாம் தங்கத்தால் செய்யப்பட்ட கொக்கிகளில் மாட்டி தொங்க விடப்பட்டிருந்தன. பிரகாரத்தை சுற்றிலும், அதுதான் பிரகாரத்திற்கு எல்லையாக இருந்தது, மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட தொங்கு திரைகள். இதில் முக்கியமான இன்னொரு காரியமும் உண்டு. இந்த வேத பகுதி முழுவதும் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு ரகசியத்தை நாம் காணலாம். இதில் இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் துல்லியமாக எது எப்படி செய்யப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தை மேல் வாசஸ்தலத்தின் மேலே மூடியிருக்கிற மேல் மூடு திரைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் கொக்கிகளால் இணைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாம் பயன்படுத்துகிற ஹூக்ஸ் என்று சொல்வோம். துணிகளில் நாம் பயன்படுத்துகிற அந்த கொக்கி முறைகள் அந்த காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்டவை. தங்கத்தால் செய்யப்பட்ட கொக்கிகளால் தான் அந்த மூடு திரைகள் எல்லாம் மேலே கூரையாக போடப்பட்டது. அதன் மேல் தகசு தோளாலும் ஆட்டினுடைய முடியினாலும் கம்பளியினாலும் போர்த்தப்பட்டு இருந்தது. மேலே பனி குளிர் எல்லாம் அந்த வாசஸ்தலத்திற்குள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பராதபடிக்கு அது பாதுகாக்கப்பட்டிருந்தது. இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அந்த ரகசியம் என்னவென்றால், ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த இடத்திலும் எந்த விஷயத்திலும் முடிச்சுகள் போடப்படவில்லை. இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. முடிச்சு போடுவதில்லை. ஒரு நூலையும் இன்னொரு நூலையும் சேர்த்து நாம் முடிச்சு போடுவோம். அந்த மாதிரி பகுதிகளை எங்கேயுமே இல்லை. இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியமா இருக்கிறது. முடிச்சுகளை எங்கேயுமே இல்லை. இப்படியாக ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது.
யாத்திராகமம் 25 முதல் 30 வரை. இந்த வேத பகுதிகளில் ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டப்பட்டு இருக்கிறது, அதில் உள்ள பணிமுட்டுகள் என்னவென்று நாம் தியானித்து வந்தோம். இப்பொழுது ஆசாரியர்களின் உடையை குறித்தும் அபிஷேகத்தை குறித்தும் இப்பொழுது தியானிக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தில் பணிபுரிவதற்காக கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரில் லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். லேவி கோத்திரத்தாரிலும் கோகாத்தின் வம்சத்தாரை பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று அங்கிருக்கிற பொருள்களை பாதுகாக்கும்படியாக குத்து விளக்கை துடைப்பது, எண்ணெய் ஊற்றுவது, அதை எப்பொழுதும் இரவு முழுவதும் எரிய வைப்பது போன்ற பரிசுத்தமான காரியங்களை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அதற்கு அடுத்ததாக ஆசாரியர்கள், அங்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் தான் பணிபுரிந்தார்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். அப்பம் வைக்கப்பட்ட மேஜை, அதை ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாளன்று புதிய அப்பங்களை வைப்பார்கள். அந்த பணிக்கெல்லாம் ஆசாரியர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அதற்காக அவர்கள் அபிஷேகம் பண்ணவும் பட்டார்கள். இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அங்கு போய் வேலை செய்ய முடியும், பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்து. இப்படியாக எல்லாம் நியமமாக முறைப்படி கர்த்தரிட்ட கட்டளையின்படியே செய்யப்பட்டது. ஆசாரியர்கள் பலிபீடத்தின் அடியிலும் வேலை செய்தார்கள். அங்கு வருகிற பலிகளை எடுத்து பலி செலுத்துவது, அதை தகன பலியாக செலுத்த வேண்டும் என்றால் அந்த பலிகளை தோலுரிப்பது, அந்த இரத்தத்தை எடுப்பது, அதை ஆரோன் ஐயா எடுத்துக்கொண்டு போய் அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிக்க வேண்டும், வருடத்திற்கு ஒரு முறை. அதை செய்வது போன்ற ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளுக்காக பலர் நியமிக்கப்பட்டார்கள். ஆசாரியர்கள் பணிபுரிந்தார்கள். இதில் ஆசாரியர்களாக இருப்பவர்கள் எல்லோருமே லேவி கோத்திரத்தார். கர்த்தர் லேவி கோத்திரத்தை தனக்கென்று, தம்முடைய தேவாலய பணிக்கென்று அவர் நியமித்துக் கொண்டார். மற்ற 11 கோத்திரத்தாரும் மற்ற வேலைகளை செய்வார்கள். விவசாயம் செய்வது, தொழில் செய்வது எல்லாம் செய்வார்கள். ஆனால் லேவி கோத்திரத்தாரின் பணி எப்பொழுதும் தேவாலய பணி. இன்றைக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், பாஸ்டர்கள் போல அவர்கள் ஊழியம் செய்தார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள். இப்படி இருக்க அவர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் அவர்கள் வேலை செய்ய வேண்டும். இப்படி இருக்க ஆரோனுக்கு என்றும் தனிப்பட்ட வஸ்திரத்தை கர்த்தர் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தார். அதே போல ஆசாரியர்களுக்கும் தனிப்பட்ட வஸ்திரங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார். அது என்னவென்றால், மெல்லிய பஞ்சுநூலால் செய்யப்பட்ட ஆசாரியர்கள் தங்கள் வஸ்திரங்களை அணிந்திருக்க வேண்டும். அது மெல்லிய பஞ்சுநூல், சணல் நூலால் செய்யப்பட்ட சணல் நூலால் செய்யப்பட்ட வஸ்திரங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்படியாக சணல் நூல் வஸ்திரங்களை தரித்து கொண்டுதான் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றும் கூட இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட வஸ்திரங்களை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் போது அதில் ஆசாரியர்கள் அணிந்து கொண்டு வேலை செய்யும்படியாக இன்றும் டெம்பிள் இன்ஸ்டிடியூட்டில் அந்த பொருள்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நெட்டில் போய் நாம் கூகுள் சர்ச் கொடுத்து பார்க்கும்போது அங்கு தேவாலய பணிக்கென்று அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிற அத்தனை பணிமூட்டுகளும் ஆசாரியர்களின் உடைகளும் அங்கு ஷோகேஸ் பண்ணி இருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கலாம். இப்படியாக ஆசரிப்பு கூடாரத்திற்கு தேவையான எல்லா பொருள்கள் செய்யப்பட்டது போல ஆசாரியர்களுக்கும் கர்த்தர் சட்டதிட்டங்களை நியமித்திருந்தார். அவர்களையும் தெரிந்து கொண்டிருந்தார். அதற்கு அடுத்தது ஆசாரியராக ஆரோன் நியமிக்கப்பட்டார். அதாவது ஆசரிப்பு கூடாரத்தின் முக்கியமான ஆசாரியர், பிரதான ஆசாரியராக ஆரோனுடைய வேலைதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்வது. வேறு யாரும் அங்கு செல்ல முடியாது. மோசே ஐயா செல்வார், ஆரோன் ஐயா செல்வார். இவர்கள் இருவரும் தான் அங்கு செல்ல முடியும். ஆரோன் ஐயா அங்கு போய் பலிபீடத்தின் ரத்தத்தை செலுத்துவது போன்ற தெளிப்பது, உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிப்பது, மற்ற நியமங்களை, பொருள்களை அபிஷேகம் பண்ணுவது போன்ற காரியங்களை செய்தார். இப்படி ஆரோன் ஐயாவுக்கு இப்படி வேலை செய்யும் போது ஆரோன் ஐயாவுக்கு என்று ஒரு தனிப்பட்ட பிரதான ஆசாரியராய் இருக்கிறவருக்கென்று தனிப்பட்ட வஸ்திரத்தை ஆண்டவர் தயாரிக்க சொன்னார். அது சணல் நூல் வஸ்திரங்களை தரித்திருக்க வேண்டும் ஆசாரியரை போல. அதன் மேல் ஏபோத்தை அணிந்திருக்க வேண்டும். ஏபோத் என்பது ஒரு கோட்டை போல இருக்கும். அது கைகளற்ற ஒரு உடை. அது இந்த 4 விதமான திரைச்சிலையில் பயன்படுத்தப்பட்ட 4 விதமான நூல்கள் இருக்கிறது அல்லவா, அதே போல இந்த ஏபோத்தும் தயாரிக்கப்பட்டது. அந்த ஏபோத்தில் இரத்தாம்பர நூல்,
இளநீல நூல், இரத்தாம்பர நூல், பஞ்சு நூல், சிவப்பு நூல். ஆசாரியர்களின் உடையில் மெல்லிய பஞ்சு நூல், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், இந்த 4 விதமான நூல்களும் அங்கு இருந்தது. இது நம்மளுடைய பாவத்தின் மீறுதல்களை குறிக்கிறதாக இருக்கிறது. அந்த ஏபோத்தை அவன் தரித்திருக்க வேண்டும். ஆசாரியர்கள் அந்த பாவத்தை செய்யாமல் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அந்த 4 விதமான குணங்கள், நற்குணங்களால் நிறைந்திருக்க வேண்டும். அது என்னவென்றால், மெல்லிய பஞ்சு நூல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இளநீல நூல் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரத்தாம்பர நூல் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். சிவப்பு நூல் கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக அந்த 4 விதமான நூல்களும் வெளிப்படுத்துகிறது. இந்த நூல்களால் தயாரிக்கப்பட்ட ஏபோத்தை அணிந்திருக்க வேண்டும். ஏபோத்தின் அடிப்புறத்தில் கீழில் முன்பக்கத்தில் நுனியில் கீழே தொங்குகிற கால்கள் இருக்கிற இடத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஏபோத்தின் நுனியில் 2 விதமான பொருள்கள் தொங்கிக் கொண்டிருக்கும். அவைகள் ஒன்று மாதுளம் பழங்களை போன்ற ஒரு நூலினால் செய்யப்பட்ட ஒரு விஷயமும், இன்னொன்று மணிகளும் அங்கு தொங்கவிடப்பட்டிருந்தது. தங்கத்தினால் செய்யப்பட்ட மணிகளும் தொங்கவிடப்பட்டிருந்தது. ஆசிரியர்கள் நடந்து செல்லும் போது அது சத்தம் கொடுக்கிறதாக இருந்தது. அவர்கள் நடந்து செல்ல செல்ல காலில் கொலுசு அணிந்து நடந்து போகும்போது சத்தம் வரும். அதுபோல இந்த ஏபோத்தை அணிந்த ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று அங்கு வேலை செய்யும் போது, அவர் ரத்தம் தெளிக்கும் போது, கர்த்தரை பார்க்கும் போது, பேசும் போதெல்லாம் இவருடைய துணி அசைவதினால் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் வெளியில் இருப்பவர்களுக்கு. ஒருவேளை அந்த சத்தம் கேட்காவிட்டால் இவர்கள் உடனே அதை புரிந்து கொண்டு அவருக்கு ஏதோ உயிருக்கு ஆபத்து நேரிட்டது என்று அவர் இடுப்பில் கட்டியிருந்த நூலை வைத்து வெளியே இழுத்து விடுவார்கள். இதற்காக தான் அந்த அமைக்கப்பட்டது. இன்னொரு காரியம், அந்த ஏபோத்தின் பொருட்கள் இரண்டும், மணி ஆண்களை குறிப்பதாகவும் அந்த மாதுளம்பழங்கள் பெண்களை குறிப்பதாகவும் இருக்கு. இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் ஆண் பெண் இவர்களை குறிப்பதாக இருக்கிறது. இன்னொரு காரியம், அவர்கள் அந்த ஏபோத்தின் மார்பதக்கம் இருந்தது. 12 விதமான கற்கள் அங்கு பதிக்கப்பட்டிருந்தது. அதாவது வைரம், வைடூரியம், கோமேதகம், மாணிக்கம் போன்ற 12 விதமான கற்கள் அங்கு இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் 12 விதமான ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு இஸ்ரவேல் கோத்திரத்தை குறிக்கிறதாக 12 விதமான கற்கள் 4 பத்திகளாக ஆசாரியரின் மார்பு பகுதியில் அது ஏபோத்தில் இருந்தது. இப்படியாக ஆசாரியர்களின் வஸ்திரம் இருந்தது. இதற்கு அடுத்ததாக இன்னொரு காரியமும் அங்கு இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கு இருந்தது. அந்த குத்து விளக்கு ஒலிவ எண்ணெயில், முதல் தரம் பிழிந்த நல்ல பரிசுத்தமான ஒலிவ எண்ணெயில் எரிய வைக்கப்பட்டது. அந்த குத்து விளக்கை இரவு முழுவதும் ஆசாரியர்கள் எரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், அணையாமல். இப்படி ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுத்தார். இப்படி எல்லா நியமங்களும் செய்து கொண்டு அப்படியே கர்த்தர் சொல்லியபடியே மோசே ஐயாவின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யப்பட்டது. இது அல்லாமல் இன்னும் சில அபிஷேகம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. இந்த பனிமூட்டுகள் செய்யப்பட்டு ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்ட பின்பு கர்த்தர் அபிஷேக தைலத்தை செய்யும்படி சொன்னார். அந்த அபிஷேக தைலம் என்பது வெள்ளைப்போளம், குங்கிலியம், சாம்பிராணி போன்ற பொருள்களால் கலந்து செய்யப்பட்ட பொருள்களாய் இருக்கிறது. இந்த பொருள்களை வைத்து அந்த வாசனை, தைலக்காரர்கள் செய்கிற அந்த வாசனை திரவியத்தை செய்து அது சுமார் ஒரு 6 கிலோ அந்த அளவுக்கு ஒரு நிறைய நிறமான அதிகமான எண்ணெய் செய்யப்பட்டது. அந்த எண்ணெயை எடுத்து, அந்த தைலத்தை எடுத்து, வாசனை தைலத்தை எடுத்து கர்த்தருடைய பனிமூட்டுகள், ஆசரிப்பு கூடார பனிமூட்டுகளின் மேல் அந்த எண்ணெய் ஊற்றப்பட்டு எல்லா பொருட்களும், அங்கிருந்த பனிமூட்டுகள் எல்லாம், பர்னிச்சர்ஸ் எல்லாமே அபிஷேகம் பண்ணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆசாரியர்களும் இந்த எண்ணெயினால் பரிசுத்தம் பண்ணப்பட்டார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்குரிய அழைப்பை சொல்லி அவர்கள் அபிஷேகம் பண்ணினார்கள். இப்படியாக எல்லா முறைமைகளும் செய்யப்பட்டது. ஆசாரியர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்தந்த காரியங்களில் அந்தந்த வேலைகளை செய்து கொண்டு வந்தார்கள். இப்படி கர்த்தர் அவர் சொன்ன மாதிரியே மோசே ஐயா எல்லா காரியத்தையும் திறம்பட செய்தார். அதை சரியாக முறையாக செய்தார். இப்படியாக ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டு நமது பிதாவாகிய தேவன் அவருடைய ஷெகினா மகிமை வாசஸ்தலத்திற்குள் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில்
கிருபாசனத்தின் மேல் வந்து இறங்கியது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலம் முழுவதும், ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் பரவியது. மோசே ஐயாவும் ஆரோன் ஐயாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருடைய குரலை கேட்டார்கள். கர்த்தர் அவர்கள் மத்தியில் வந்து வாசம் செய்தார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான, உண்மையான ஆசீர்வாதம் என்பது இதுதான். கர்த்தர் நம் மத்தியில் வந்து வாசம் செய்வது. ஆசீர்வாதம் என்ற வார்த்தையே கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு நெருக்கம் அடைவது. நாம் அதிகமாய் ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். அந்த ஆசீர்வாதம் என்பது கர்த்தருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவாக இருக்க வேண்டும். அந்த உறவாக இருக்க வேண்டும். பொருள்களையும் இவ்வுலக இன்பங்களையும் ஆசீர்வாதமாக நினைக்க கூடாது. ஆசீர்வாதம் என்பதே வலியாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், கர்த்தருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு நெருங்குகிறதா? இன்னும் அதிகமாய் நாம் கர்த்தருக்காக பாடுபடுகிறோமா? அதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதா? அதுதான் ஆசீர்வாதம். உண்மையான ஆசீர்வாதம் என்பது அதுதான். அதற்கு அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஆசீர்வாதத்தை நாம் நேசிப்போம். அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் வாசஸ்தலத்தில் வந்து இறங்கி அவர்கள் மத்தியில் உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி வந்து இருந்தாரே, அவரை நாம் ஏற்றுக்கொண்டோம். அவர் நம் மத்தியில், நம்முடைய வீடுகளில், நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறார். அவர் நம்முடைய தகப்பன். நம் தகப்பன் தன் பிள்ளைகளோடு இருப்பதை அவர் விரும்புவார். அவர் விரும்புகிறார், நாமும் விரும்புவோம். கர்த்தாவே, உண்மையான ஆசீர்வாதமான உம்முடைய வருகை எங்களுக்கு வேண்டும். உம்முடைய அருகாமை எங்களுக்கு வேண்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய ஸ்பரிசம் எங்களுக்கு வேண்டும். அதுவே உண்மையான ஆசீர்வாதம். எங்களை நெருங்கி வாரும், எங்களை சுத்திகரியும். பாடுகளோ உபத்திரவங்களோ எந்த வேதனையோ ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை சுத்திகரித்து உம்முடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றும். நீர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதே போல நாங்களும் பரிசுத்தத்தை விரும்புகிறோம். எங்களை சுத்திகரியும், உமக்கு பிரியமானவர்களாய் மாற்றும். எங்கள் இருதயத்தை உம்முடைய ஆசரிப்பு கூடாரமாக மாற்றும். அபிஷேகம் பண்ணும், எங்களை ஆளுகை செய்ய வாரும் என்று மனதார அழைப்போம். கர்த்தர் நம்முடன் வந்து வாசம் செய்வாராக. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் பலிகளை குறித்து கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். ஆசரிப்பு கூடாரம் கட்டிய பின்பு அங்க பலி செலுத்தப்பட்டது. அதில் பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் பலிகள் செலுத்தப்பட்டது. அந்த முறைமைகளை கர்த்தர் போதித்திருந்தார். ஆதியாகம காலத்தில் முதல் மனிதன் பாவம் செய்தான். ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த பலி செலுத்த தேவைப்பட்டிருக்காது. கர்த்தர் மனிதனையும் இந்த உலகத்தில் உள்ள சிருஷ்டிப்புகளையும் படைக்கும் போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, தாவரங்களை மிருகங்களுக்கும் பூச்சிகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதருக்கும் ஆகாரமாக கொடுத்தார். ஜீவ சிருஷ்டிகள் தாவரங்களை உணவாக உட்கொள்ள வேண்டும் என்பதே கர்த்தருடைய கட்டளையா இருந்தது. ஆதியாகம காலத்தில் முதல் அதிகாரத்திலேயே இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் படைத்த பூமியில் ரத்தம் சிந்துதல் என்பதே கிடையாது. மரணம், ரத்தம் சிந்துதல், நோய், வலி, வேதனை, துக்கம் போன்ற காரியங்களை கர்த்தர் சிருஷ்டிக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியமா இருக்கிறது. இவைகள் நம் மனதிற்கு வலியை உண்டாக்குகிறது. பாருங்கள், கர்த்தருடைய சாயலாய் மனிதன் படைக்கப்பட்டான் என்று ஆதியாகம காலத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சாயலாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரது சாயலின்படியேயும் அவரது ரூபத்தின்படியேயும் கர்த்தர் ஆதாமை சிருஷ்டித்தார் என்று. அப்படியானால் அவர் ரூபம் என்று சொல்லும்போது உருவத்தை குறிக்கிறது. அவர் சாயல் என்று சொல்லும்போது ஆவியை குறிக்கிறது. ஜீவாத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் என்பதே கர்த்தருடைய சாயலாய் இருக்கிறது. அதே சாயலாய் மனிதன் படைக்கப்பட்டான். நம்முடைய தகப்பனான ஆதாம் படைக்கப்பட்ட பின்புதான், பல காலங்கள் சென்ற பின்பே ஏவாள் அம்மா படைக்கப்படுகிறார்கள். இவர்கள் இருவரும் அவர்கள் பாவம் செய்யும் காலம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி காலம் அங்கு இருந்தது. அந்த சமயத்தில் அவர்கள் துன்பப்படவோ வேதனைப்படவோ கஷ்டம் அனுபவித்ததாக எங்கும் இல்லை. மிருகங்கள் கூட எந்த வலியும் வேதனையும் அனுபவிப்பதில்லை, அன்று அனுபவிக்கவில்லை. எல்லாம் சுதந்திரமாக சந்தோஷமாக
ஒன்றோடொன்று விளையாடி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தது. விளையாட்டு தான் அவர்கள் பொழுதுபோக்காக இருந்தது. அதாவது ஒரு சிறு குழந்தைகளை வைத்தே நாம் இந்த காரியங்களை சற்று சோதித்து பார்த்தால் தெரியும். சிறு பிள்ளைகள் பார்த்தால் அவர்கள் பசி இல்லாமல் ஒரு 2, 3 வயது குழந்தைகளை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நாம் கொடுத்து விட்டால், அவர்களை குளிக்க வைத்து, சாப்பிட வைத்து, அவர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டால், அவர்கள் விளையாட போய் விடுவார்கள். அவர்கள் திருப்தி அடைந்ததும் அவர்கள் சந்தோஷமாக விளையாடத் தொடங்குவார்கள். இதுதான் மனித இயல்பு. ஆதியாகம காலத்திலும் அதே போல அவர்கள் திருப்தியாய் இருந்தார்கள். அவர்கள் விளையாடிக் கொண்டு சந்தோஷமாக இருந்தார்கள். வேறொன்றும் அவர்கள் செய்யவில்லை. ஏனென்றால் அவர்கள் விதைக்கவோ, உழைக்கவோ, படிக்கவோ எதுவுமே தேவையில்லை. அவர்களுக்கு எல்லாமே சுதந்திரமாக கிடைத்தது. அந்த பாவத்திற்கு பின்புதான் முதலில் குற்ற உணர்வு, பயம் இவையெல்லாம் பொல்லாத சாத்தானால் வருகிற காரியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நமக்கு இருக்க வேண்டுமே தவிர, உலக பயம் பாவம். அதனால் உலக காரியங்களை குறித்தோ உலகத்தின் முதல் முதல் பாவம் செய்தார்கள். அதன் விளைவாக கர்த்தருடைய சாபத்தை பெற்றார்கள். அந்த சாபத்திலேயே ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று. அது மரணத்தை குறிக்கிறது. அது அவர் உன் தலையை என்பது சாத்தானின் தலையை கர்த்தர் நசுக்குவார் என்று. ஒரு துன்புறுத்தல் அங்கு வருகிறது. சாபமாக தான் அந்த சாத்தானை நசுக்கிற காரியம் வருகிறது. ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டிருப்பதினால் அது ஒரு மனுஷரை குறிக்கிறது. பிதாவாகிய தேவன் மனித ரூபம் எடுத்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இங்கு அனுப்புகிறார். அப்படி இருக்க அவர் மனிதராக வந்து ஒரு ஸ்திரீயின் வித்தாக வந்துதான் சாத்தானின் தலையை நசுக்குகிறார். அப்படி பார்க்கும்போது இது ஒரு மனிதர் செய்த செயலாக தான் அங்கு நமக்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது. அவர் இப்படி வந்து செய்வார், ஒருவர் வருவார், ஒரு மனுஷன், ஒரு ஸ்திரீயின் வித்து வந்து உன்னை கொல்லும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து சாத்தானின் தலையை சிலுவையில் நசுக்கினார். பாருங்கள், முதல் பாவம் செய்த பின்புதான் அங்கு அவர்கள் செய்த பாவத்தினால் தான் துன்பம் என்ற காரியங்களை உள்ளே வந்தது. இந்த பூமிக்குள் பூமி சபிக்கப்பட்டதாயிற்று. இது இன்பமும் துன்பமும் கலந்த பூமி ஆயிற்று. கர்த்தர் பூமியை படைத்த போது பிறப்பை படைத்தார், இறப்பை படைக்கவில்லை. இன்பத்தை படைத்தார், துன்பத்தை உருவாக்கவே இல்லை. அந்த இடத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை. எல்லாம் சந்தோஷமாக நிறைவாக இருந்தது. குறைவுகள் இல்லை, வேதனைகள் இல்லை, கண்ணீர் இல்லை. இனி கர்த்தருடைய 2ஆம் வருகையிலும் அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அதன் பின்பு வருகிற புதிய வானம் புதிய பூமியும் அப்படித்தான் இருக்க போகிறது. இது நாமாக கெடுத்து விட்டது. இந்த பூமியை நாம் கெடுத்து விட்டது மனித இனம் செய்த பாவம். சரி, இப்படிப்பட்ட பாவம் என்ன விளைவை ஏற்படுத்தியது? அதன் விளைவாக முதல் மனிதனான காயின் கொலைக்காரனாக மாறி தன்னுடைய சொந்த தம்பியாகிய ஆபேலை கொன்று போட்டார். பாருங்கள், இந்த காரியத்தில் ஆபேல் எப்படிப்பட்ட மனிதரா இருந்திருக்கிறார். கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேல் ஐயா வந்து சிறுவனா இருக்கிறார். அவர் செலுத்தின காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் நீதிமானாய் வாழ்ந்திருக்கிறார். ஒரு நீதிமானை ஒரு துன்மார்க்கன் கொல்வது அந்த செயல் அங்கு நடந்திருக்கிறது. அப்படி இருக்க கொலை, ரத்தம் சிந்துதல் என்ற முதல் ரத்தம் சிந்துதல் உருவாகி இருக்கிறது. அப்படியானால் பாவம், அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மரணம் இந்த பூமிக்கு எப்படி வந்ததோ அதிலிருந்து மனிதன் தப்பிக்க வேண்டும் என்றால் இன்னொரு மரணத்தை செலுத்தினால்தான் முடியும். கர்த்தருடைய நீதி நியாயங்கள் சரிக்கு சரியானவை. அவர் எப்படிப்பட்டவர் என்று நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிக்கும் போது கர்த்தருடைய நீதி எப்படி இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நிறைய பேர் படிப்பதில்லை. ஏனென்றால் இது நமக்கு தேவையில்லை. யார் சொன்னால் தேவையில்லை என்று நாம் கடைபிடிக்க வேண்டாம். அவர் கர்த்தர் அதை முடித்து விட்டார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடைபிடிக்க வேண்டாம் என்றால் அதை தெரிந்து கொள்ளக்கூடாதா? கர்த்தருடைய சுபாவத்தை நாம் அதில் அறிந்து கொள்ளலாம். ஏன் நியாய பிரமாணத்தில் படிக்கும் போதுதான் பாவம் எது என்றே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதை படிக்கும் போதுதான்
பாவத்தை அறிந்து கொள்ளலாம். அதிலிருந்து கர்த்தர் எப்படி நம்மை மீட்கிறார், அவருடைய கிருபை எப்படிப்பட்டது என்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்க நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எல்லோரும் வாசிக்க வேண்டும், ஆனால் கடைபிடித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய சுபாவத்தையும் நீதி நியாயங்களையும் அறிந்து கொள்வதற்காகவும், பாவம் எது பரிசுத்தம் எது என்று நாம் தெரிந்து தெளிவாக இருந்தால்தான் நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். அதற்கும் கண்டிப்பாக நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிக்க வேண்டும். அதில் தவறு இல்லை. தவறான காரியங்களை கூட பரவாயில்லை என்று செய்கிற இந்த உலகத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிக்க சொல்வதும் தவறில்லை, படிப்பதும் தவறில்லை. அது வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு காரியம். அப்படி தேவையில்லாததா இருந்தால் பரிசுத்த வேதாகமத்தில் அவை ஏன் இடம்பெற வேண்டும்? அவர் எப்பொழுதும் நன்மையை தருகிறவர். நமக்கு அதை கொடுத்திருக்கிறார் என்றால் அதில் காரணம் இருக்கிறது. அவர் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதை படிக்கும் போது நமக்குள் ஒரு பரிசுத்தமான, ஒரு ஆரோக்கியமான ஒரு பயம் வரும். கர்த்தர் இவ்வளவு பெரிய நல்லவரா, இவ்வளவு பரிசுத்தமானவரா, அப்படியானால் நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும். நம் இருதயம் பண்படும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். அதனால் ஏற்படுகிற விளைவு நன்மையானதாக இருக்கும், நம்மை நித்திய ஜீவனில் சேர்க்கும். நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க தேவையில்லை, ஆனால் படித்து ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். மனிதனுக்கு கர்த்தர் பாவத்திற்கு ஒரு பரிகாரம் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் மோசே ஐயாவின் காலத்தில். அதற்கு பதிலாக தான் கர்த்தர் பலி செலுத்துகிற ஒரு முறையை கொடுக்கிறார். ஒரு மனிதன் தவறு செய்கிறான், ஒரு பாவம் செய்கிறான் என்றால் அவன் அறியாமல் பாவம் செய்து விடுகிறான். கொஞ்ச நேரம் கழித்து ஐயோ நாம் இப்படி சொல்லிவிட்டோமே, இது தவறாயிற்று என்று உணர்ந்து அவன் மனம் திரும்பி தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக அந்த மனிதன் பலி கொடுக்க வருகிறான். கொடுக்கப்படும் பலியானது காளை மாடு அல்லது வெள்ளாட்டுக்குட்டி அல்லது ஆட்டுக்குட்டி, பெண் ஆட்டுக்குட்டி அல்லது காட்டுப்புறா, புறா குஞ்சுகள், இப்படி எவைகள் இருந்தாலும் அவைகளை கொடுக்கலாம். போஜன பலியாக மாவு, மெல்லிய மாவையும் அவர்கள் கொடுப்பார்கள். இப்படி பலிகள் இந்தந்த பொருள்களால் செலுத்தப்படுகிறது. இதில் எல்லாவற்றிற்கும் ஒரு பொருள் உண்டு. ஒரு மனிதன் செய்கிற எந்த பாவத்திற்கு எப்பேற்பட்ட பலி கொடுக்க வேண்டும்? காளை மாடா அல்லது பசு மாடா அல்லது ஆட்டுக்குட்டியா, வெள்ளாட்டுக்குட்டியா, புறாவா என்று எல்லாவற்றிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லது மாவாகவும் இருக்கலாம், மெல்லிய மாவையும் கொடுக்கலாம், எண்ணெயும் திராட்சரசம் இதெல்லாம் கொடுக்கலாம். இப்படி எந்த பாவத்திற்கு எதை கொடுக்க வேண்டும் ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தரிட்டிருக்கிற கட்டளை என்னவென்றால், ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அந்த பாவத்திற்கு ஒரு சாட்சி சொல்லி கேட்டு அதை சொல்லாமல், ஒரு நியாயமான ஒரு சாட்சியை கேட்டும் அதை வெளிப்படுத்தாமல் இருந்தது ஒரு பாவமாகிறது. இந்த பாவத்திற்கு லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் ஒரு பெண் ஆட்டுக்குட்டியையோ அல்லது பெண் வெள்ளாட்டுக்குட்டியையோ பலி கொடுக்க வேண்டும். அதற்கு வசதி இல்லை என்றால் அந்த மனிதன் ஒரு காட்டுப்புறாவையோ அல்லது புறா குஞ்சுகளையோ கொடுக்கலாம். அதற்கும் வசதி இல்லை, மிகவும் ஏழ்மையானவன் என்றால் மெல்லிய மாவு, அதாவது மைதாவை கொண்டு வந்து அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இதன் பொருள் என்ன என்றால், கர்த்தர் ஒரு பலி செலுத்த வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பொருள்களை பணத்தால் பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி என்பது ஒரு 10,000 ரூபாய் உள்ள ஒரு பொருளாக அல்லது ஒரு 1000 ரூபாய் உள்ள ஒரு நஷ்டமாக அல்லது ஒரு 100-200 ரூபாய் அப்படி ஒரு நஷ்டமாக அந்த மனிதன் அந்த செலவை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த மனிதனுடைய பாவம் அவன் மனதில் நிற்கும். நாம் இந்த பாவத்தை செய்தோம், இந்த பொருளை நாம் நஷ்டப்பட்டோம் என்று. இந்த இடத்தில் கர்த்தர் ஆடு மாடுகளை விரும்பி கேட்கவில்லை, அந்த மனிதனின் மனம் திரும்புதல் வேண்டும் என்று. இப்பொழுது நாம் ஒரு தவறு செய்துவிட்டு நாம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நீதிபதி நமக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கிறார். அதில் ஒரு 10,000 ரூபாய் நாம் ஃபைன் கட்டுகிறோம் என்று சொல்லலாம். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு வண்டி ஓட்டி கொண்டு போகிறோம், லைசன்ஸ் இல்லை, ஒரு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறார்கள். அல்லது ஹெல்மெட் போடாம போகிறோம், ஒரு 1000 ரூபாய் நமக்கு அபராதம் விதிக்கிறார்கள் என்றால் அதை கொடுத்து விட்டு வருகிற நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? மிகவும் வேதனைப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் ஐயோ இப்படி ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டோமே என்ற உணர்வு வரும்.
நாம் மறுநாள் கண்டிப்பாக அந்த தவறை நாம் செய்ய மாட்டோம். அதே போலதான் இங்கும் கர்த்தர் இப்படி ஒரு ஃபைன் போடுகிற ஒரு முறைமைப்படிதான் இந்த பலி செலுத்தும் முறையை கொடுக்கிறார். இப்படி ஒரு நஷ்டத்தை பட்டால்தான் அந்த மனிதன் ஒரு ஆடை வளர்க்க அல்லது விலை கொடுத்து வாங்கினாலும் அதற்குரிய பொருளை சம்பாதிக்க அந்த மனிதன் படுகிற பிரயாசம் அதிகம். அந்த பிரயாசம் வீணாகிறது, ஐயோ தேவையில்லாமல் நாம் நஷ்டப்படுகிறோமே என்ற உணர்வு வரும்போது அவன் பணம் திரும்புவான், திரும்பவும் அந்த பாவத்தை செய்ய மாட்டான். அதற்காக தான் இந்த பலி செலுத்தும் முறையை கர்த்தர் கொடுத்தார். சரி, கர்த்தர் மிருகங்களை பலி கொடுக்க சொன்னார், அல்லது காட்டுப்புறா பறவையை கொடுக்க சொன்னார், அல்லது மாவை பலியாக கொடுக்க சொன்னார். ஆனால் ஒரு காரியம், நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம், ஏன் தம்முடைய நேச குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து பாவ நிவாரண பலியாக அவரையே ஒரு விலை கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டு கொள்ள அனுப்பினார்? அவர் ஏன் பலியானார்? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஏன் பலியாக வேண்டும்? ஒரு சாதாரண மாடு போல, ஆடு போல, புறாவை போல அவர் ஏன் இத்தனை சித்திரவதைகளோடு இரத்தம் சிந்தி சிலுவையில் 18 மணி நேர உபத்திரவத்தில் ஏன் அவர் இவ்வளவு வேதனைப்பட வேண்டும்? அவர் பலியானார் என்று நமக்கு தெரியும். ஏன் பலியானார்? அவருடைய நீதி எப்படிப்பட்டது? அவருடைய பலி எப்படிப்பட்டது? லேவியராகமம் 1ஆம் அதிகாரம். பலி என்பது மனிதர்கள் அனுபவிக்க வேண்டிய மரண தண்டனையை கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி நம்முடைய மிருகங்களுக்கு அதை கொடுத்து நாம் பாவ மன்னிப்பை பெறுவது. கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் நீதியாய் இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிறார். இதுவே உண்மை. அவருடைய நீதி என்றும் மாறாது. அவர் என்றும் மாறாதவர். அவர் நீதியும் என்றும் மாறாது. நாம் நினைக்கலாம், ஆதியாகம காலத்தில் அவர் கோபப்பட்டார், தண்டனை கிடைத்தது. நோவா ஐயாவின் காலத்தில் பார்த்தால் நியாய தீர்ப்பு வந்தது. மோசே ஐயாவின் காலத்தில் பார்க்கும்போது பார்வோனின் சேனைக்கு நியாய தீர்ப்பு வந்தது. இப்படி கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது நாம் நினைக்கிறோம் கர்த்தர் எதுவும் செய்வதில்லை என்று. இல்லை, கண்டிப்பாக இல்லை. இந்த உலகத்தில் இப்பொழுதும் கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்த்து கொண்டுதான் இருக்கிறார். இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள் இவையெல்லாம் கர்த்தருடைய கோபத்தின் வெளிப்பாடாகவே இருக்கிறது. இதுவே உண்மை. சரி, கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் ஒரு மனிதனுடைய பாவத்தை எப்படி நியாயத்திருக்கிறார்? ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை, இந்த பூமியை படைத்து இதிலுள்ள அனைத்தையும் ஆளும்படி கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்தார். இந்த பூமியின் ஆளுகை நம்முடையது. நாம் பொல்லாதவனிடத்தில் தொலைத்தோம். இங்கு நடக்கிற, இந்த பூமியில் நடக்கிற எல்லா தீமைக்கும் அவனே காரணமாக இருக்கிறான். அப்படி இருக்க அவனுடைய காரியமாய் இருந்தாலும் இந்த பூமியில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் மனிதர்களை பொறுப்பாளிகள். கர்த்தர் மனிதனிடத்தில் தான் இந்த பூமியை காக்கும்படி, சமாதானத்துடன் இதில் வாழும்படி அவர் கொடுத்தார். நாமே நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பூமி கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் நினைக்கிறோம் நாம் செய்கிற பாவங்கள் நம் வாழ்க்கையை மட்டும் பாதிக்கிறது என்று. இல்லை, கண்டிப்பாக இல்லை. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே, சமுதாயத்தையே பாதிக்கிறது. இந்த இயற்கையை, இந்த பூமியில் உள்ள மற்ற மிருகங்கள், ஜீவன்களை பாதிக்கிறது. மனிதனின் பாவங்கள் இந்த பூமியையே பாதிக்கிறது. இப்படி நாம் நல்லபடியாக பாதுகாத்து அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய இந்த பூமியை நாம் கெடுத்து நம்முடைய பாவத்தினாலும் மீறுதலினாலும் கெடுத்து போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் அந்த பாவ சுபாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியை கெடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்க கர்த்தர் இந்த பூமியை நீதியின்படி நியாயத்திருக்கிறார். இப்படி இந்த மனிதன் பாவம் செய்து விட்டான், தவறு செய்து விட்டான். இந்த மனித இனத்தை இப்படியே விட்டுவிட கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. நம்மேல் வைத்த கிருபை, அவருடைய இரக்கம் மகா பெரியது. நீதி ஒரு பக்கம் நிற்கிறது என்றால் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அளவற்றதாய் அது ஒரு பக்கம் பொங்கிக் கொண்டிருக்கிறது, பால் பொங்குவது போல.
அப்படி இருக்க அவர் எப்படியாவது இந்த பிள்ளைகளை நான் காப்பாற்ற வேண்டுமே, என் ஜனத்தை நான் காப்பாற்ற வேண்டுமே என்று அவர் இந்த ஜனத்தை மீட்கும்படியாக சில வழிமுறைகளை செய்கிறார். அவர் ஞானத்தில் வல்லவர். அப்படி இருக்க அவர் கர்த்தர் என்ன செய்கிறார்? நீதியின்படி நியாயம் தீர்க்க வேண்டும், அதே சமயத்தில் கிருபையினால் இவர்களை காக்கவும் வேண்டும். அதற்கான ஞானமான வழியாக தான் தம்முடைய ஒரே பேரான நேச குமாரனை, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது பாருங்கள், ஒரே பேரான நேச குமாரனை, மனுஷ குமாரனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நம் ஆண்டவரை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். 33 வருடங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தினால் காயப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு துக்கம், துயரம், வலி எல்லாவற்றையும் சுமந்து மனித பாடுகளை அறிந்தவராய் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து இந்த பூமியை விட்டு பரமேறி சென்றார். மீண்டும் வரப்போகிறார் நம் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி இருக்க அவருடைய தியாகம் எப்படிப்பட்டது, நம்முடைய தேவ நீதி எப்படிப்பட்டது. அவர் இந்த மனிதனை மீட்க வேண்டும் என்று அவர் மனம் வைத்தார். ஆனால் மனிதனின் பாவங்களை தீர்க்க வேண்டும். பரிசுத்தமான மனிதன் தான் பரலோகத்திற்குள் நுழைய வேண்டும். பாவத்தை அவர் பொறுக்க மாட்டார், பாவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் பாவம். பாவம் என்பது அவருக்கு அருவருப்பானது. அவர் எரிச்சல் உள்ள தேவன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் எரிச்சலின் தேவனாய் இருக்கிறேன். எரிச்சல் உள்ள தேவன் என்பது அவருடைய நாமம். அவர் இந்த அருவருப்பை தாங்க மாட்டார், அவருக்கு பொறுக்க மாட்டார், அவருக்கு பிடிக்காது. அப்படியானால் பாவம் போக வேண்டும் என்றால் அதற்கு பலி கொடுக்கப்பட வேண்டும். ஏன் பலி கொடுக்கப்பட வேண்டும்? அந்த பாவத்திற்குரிய தண்டனை தான் இன்னொரு மிருகத்திற்கு கொடுக்கப்பட்டு அது பலியாக செலுத்தப்பட்டு வந்தது. மோசேயாவின் காலத்திலிருந்து நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்தமாக இவர்கள் பாவத்தை எல்லாம் நானே சுமந்து தீர்க்கிறேன் என்று அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். உலகத்தின் பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது, நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஏன் இப்படி நடக்க வேண்டும்? இதை இன்னும் சற்று ஆழமாக பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஒரு சுலபமாக புரிந்து கொள்ளும்படியாக இந்த செய்தியை பார்க்கலாம். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது ஒரு மனிதன் பொய் சொல்லுகிறான், ஒரு நாள் ஒரு பொய் சொல்லுகிறான். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், பரலோகத்தில் அந்த மனிதனுடைய பொய்யின் ஆவி கர்த்தரிடம் சென்று, இந்த மனிதன் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இவர்களிடத்தில் பொய் பேசினான், அதனால் பொய்யின் ஆவியாகிய நான் அந்த மனிதனுக்குள் பிரவேசிப்பேன் என்று அனுமதி கேட்கும். இது கற்பனை அல்ல, கதை அல்ல. யோபுவின் புஸ்தகத்தை தாராளமாக படித்து பார்த்தால் இந்த சத்தியத்திற்கு சாட்சி உண்டு. அதே போல மிகாயா தீர்க்கதரிசியினிடத்திலும் இப்படி ஒரு பொல்லாத ஆவி அவருடைய காலத்திலும் வந்து செயல்பட்டது என்று வெளிப்படையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொய்யின் ஆவி அந்த மனிதனுக்குள் நுழையும். அப்படி நுழைந்து அவர்களை அதிகமாக இன்னும் பொய் பேச வைத்து அவர்களை தூண்டிவிட்டு, பாவத்தின் துவக்கம் மனிதன்தான், அதை அதிகப்படுத்தி விடுவதுதான் சாத்தானுடைய வேலை. அதை உச்ச கட்டத்திற்கு பாவத்தை பூரணமாக்கி நம்மை கொன்று விடுவது, இதுதான் பொல்லாத சாத்தானின் தந்திரம். பாவத்தை துவக்குகிறத உரிமை என்னமோ மனிதனிடத்திலே தான் இருக்கிறது. அவன் வெளியிலிருந்து சொல்லிக் கொடுப்பான், ஆனால் துவங்குவது மனித இனம்தான். இப்படி அந்த பாவத்திற்குரிய அந்த ஆவி உள்ளே நுழைந்து அந்த மனிதனை அதிகமாக பாவம் செய்ய வைத்து மரணத்தில் கொண்டு போய்விடும். அந்த பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் இதற்கு சாட்சியாக இருக்கிறது. அந்த பாவத்தை மனிதன் முழுமையாக்கி மரணத்தை பிறப்பித்துக் கொள்ளுகிறான். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதன் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். அந்த சமூகத்தில் வரும்போது அவன் அதற்கு பதிலாக தன்னுடைய ஆடையோ மாட்டையோ கர்த்தர் எந்த பாவத்திற்கு எதை கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு நஷ்டத்தை அந்த மனிதன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்,
பணம் கணக்கில் வைத்தால் ஒரு காளை மாடு பலி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அன்று சொன்ன முறைமையின்படி பார்த்தால் ஒரு மனிதனுக்கு ஒரு 50,000 நஷ்டம் ஏற்படும். ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறான் தன் வாழ்க்கையில். அந்த மாட்டை பலி கொடுத்து விட்டு நான் செய்த பாவத்திற்கு ஒரு தண்டனை ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த மனிதன் வரும்போது அவன் மனம் திரும்புகிறான், முழுமை அடைகிறான், ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறான். இந்த மனிதன் செய்த பாவத்திற்கு அந்த பொல்லாத ஆவி இந்த மனிதனுக்குள் நுழைவதற்கு பதிலாக கர்த்தர் அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த மிருகத்தின் மேல் செல்லும்படி ஆணையிடுவார். அவனை தொடாதே, அவன் மிருகத்திற்கு போய் நீ தொட்டுக்கொள் என்று. அப்பொழுது அந்த பொல்லாத ஆவி இவன் பேசிய பொய்யுக்கு பதிலாக அவன் மிருகத்தை போய் கொன்று போடும். இந்த பலி செலுத்தும் போது அதுதான் நடக்கிறது. அந்த ஆவி அந்த மிருகத்திற்குள் நுழைந்து கொள்ளும். நுழைந்து கொண்ட உடனே அந்த சமயத்தில் இந்த மனிதன் தலையில் கை வைக்கும் போது இவனுக்குள் இருந்த அந்த பொய்யின் ஆவி அந்த மிருகத்திற்குள் சென்று விடுகிறது. அந்த மிருகம் கொல்லப்படுகிறது. ஆவி பாதாளத்திற்கு சென்றுவிடும். இந்த பொல்லாத ஆவி அந்த மனிதனுக்குள் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்றால் அந்த மனிதனை கொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக கர்த்தர் அந்த மனிதனுடைய ஆவியை அந்த மிருகத்திற்கு, அவனுடைய மிருகத்திற்குள் செல்லும்படி கட்டளையிட்டு அந்த மிருகத்தை கொன்று, கர்த்தர் நீதி தவறாமல் நியாயத்திருக்கிறார். அந்த மிருகத்தை கொன்று அந்த நீதி தவறாமல் அந்த பொல்லாத ஆவி பாதாளத்திற்குள் அடைக்கப்படுகிறது. இப்படி அந்த பொல்லாத ஆவி இந்த மனிதன் போய் பேசியதினால் இவனுக்குள் நுழைந்த ஆவி இவனுடைய மிருகத்திற்குள், இவன் தலையில் கை வைக்கும் போது இவனுக்குள் இருந்த ஆவி அந்த மிருகத்திற்குள் சென்று அந்த மிருகத்தின் வழியாய் பாதாளத்திற்கு செல்லுகிறது. இந்த மனிதனுக்குள் இருந்து விடுதலையாக்கப்படுகிறான். அந்த ஆவி இனி மேற்கொள்வதில்லை. இப்பொழுது இந்த மனிதனுடைய பாவம் இடையில் நிறுத்தப்பட்டு மன்னிக்கப்படுகிறது. அவன் அந்த மிருகத்திற்கு கொடுத்த விலை இவனுடைய நியாய தீர்ப்பாக அமைகிறது. இந்த மனிதனுக்கு இவன் உயிரோ காக்கப்படுகிறது. இது கற்பனை அல்ல, கதை அல்ல, கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம். இதற்கு சாட்சியாக யோபு ஐயாவின் சரித்திரத்தை படித்துக் கொள்ளலாம். யோபு புஸ்தகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் முழுமையாக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஆவி பரலோகத்திலிருந்து கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்று வருகிற காரியத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் பொய்யின் ஆவிதான் வருகிறது. யோபு ஐயாவின் காலத்திலும் சோதிக்கும்படியாக அனுமதி கேட்டு யோபு ஐயா பாவம் செய்யாத போதும், நீதிமானாய் இருந்த போதும் அனுமதி கேட்டு வருகிறது. இந்த காரியங்களை படிக்கும் போது பரலோகமும் பூமியும் ஒன்றாக ஒரே வாழ்க்கையில் ஒரு குடும்பம் போல இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் பரலோகத்தோடு இணைந்து வாழ வேண்டும். அவர் ஞானம் பெரியது, அவருடைய கிருபையும் பெரியது. கர்த்தரை மனமாற ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் விசுவாசம் வைப்போம். நம் பாவங்களற நாம் கழுவப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதன்.